குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போறது முதல் தந்திரம் என்ற தலைப்பின் கீழ் வரும் பாடல்களும் அதற்கான விளக்கமும். இந்த முதல் தந்திரம் உபதேசம் அப்படிங்கிற தலைப்புல ஆரம்பிக்குதுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். முதல் தந்திரம் உபதேசம். ஆசான் மாணவர்க்கு கூறுவது உபதேசம். பாசம் அறுத்தான் விண்ணின்று இழிந்து வினைக்கு ஈடாய் மெய்கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து உள்நின்று உருக்கி ஓர் ஒப்பிலா ஆனந்த கண்ணின்று காட்டி களிம்பு அறுத்தானே. தலைக்காவல் அப்படின்னா சிறந்த காவல், வினை அப்படின்னா நல்வினை தீவினை, களிம்பு அப்படின்னா பாசம், ஆணவம் கண்மம் மாயை என்ற நான்கும், அறுத்தான் அப்படின்னா நீக்கி அருளினான், உள்நின்று உருக்குதல் அப்படின்னா மனம் மெய் என்பனவற்றை உருகுமாறு செய்வது, சிவபெருமான் பரமா காயத்தினின்று இறங்கி உயிர்களின் வினை கீடாய் திருமேனி தாங்கி குளிர்ச்சி பொருந்திய தன் திருவடியை உயிர்களுக்கு பாதுகாவலாய் தந்து உள்ளே நின்று ஊன் உடல் முதலானவற்றை உருக செய்து ஒப்பற்ற ஆனந்தத்தை கண்ணில் காட்டி பாசத்தை நீக்கி அருள் செய்தான் அப்படின்னு சொல்லி இருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 114. சோதியை பதியச் செய்தான் களிம்பு அறுத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி, களிம்பு அறுத்தான் அருள் கண் விழிப்பித்து களிம்பு அணுகாத கதிர் ஒளி காட்டி பளிங்கில் பவளம் பதித்தான் பதியே. களிம்பு அப்படின்னா பாசம், அது ஆணவம் கண்மை மாயை என்பது. கண்ணுதல் நந்தி அப்படின்னா நெற்றி கண்ணை உடைய சிவபெருமான். அருள் கண் விழிப்பித்து அப்படின்னா அருள் சக்தியை பதிய வைத்து, அதாவது எல்லா உயிர்களும் ஞானம் பெற செய்வது. எம் நெற்றி கண்ணை உடைய சிவபெருமான் ஆணவம் கண்மம் மாயை என்பனவற்றை நீக்கி அருளினான். மேலும் பாசம் இருள் வந்து சேரா வண்ணம் சிவசூரியனை உதிப்பித்து பளிங்கு போன்ற சிவனில் பவளம் போன்ற சிவந்த பேரொளியை பதியச் செய்தான் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 115. பதியின் இயல்பு. பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி, பதியினை சென்று அணுகா பசு பாசம் பதி அணுகின் பசு பாசம் நிலாவே. பதி அப்படின்னா இறைவன், அனாதி அப்படின்னா தொன்மை உடையது, அணுகா அப்படின்னா அடையாது, நிலாவே அப்படின்னா நில்லாது, பசு அப்படின்னா பசுத்தன்மை, பசுபாசம் நில்லாவே அப்படின்னா பசுத்தன்மையும் பாசத்தன்மையும் சிவபெருமானை அணுகாது அப்படின்னு அர்த்தம். சிவன் என்றும் ஜீவன் என்றும் தலை என்றும் கூறப்படும் மூன்று பொருள்களில் சிவனை போன்று உயிரும் பாசமும் மிகவும் தொன்மையானவை. உயிர்த்தன்மையும் தலை அல்லது பந்தமும் சிவனை சென்று அடையாது. சிவன் உயிரிடம் விளங்கினால் உயிர்த்தன்மையும் தலையும் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 116. உதய சூரியன் ஆகும் வேயின் எழும் கனல் போலே இம்மெய்யெனும் கோயில் இருந்து குடிக்கொண்ட கோன் நந்தி தாயினும் மும்மலம் மாற்றி தயா என்னும் தோயமதாய் எழும் சூரியனாமே. மூங்கில் ஒன்றுடன் ஒன்று உராயும் போது தீ எழும், அதனால் மூங்கில் காடு அழியும். அதுபோன்று குருவின் உபதேசத்தினால் கொப்புள் கமலத்தினின்று தோன்றும் பேரொளி தத்துவ காட்டை அழித்துவிடும். மெய்யெனும் கோவில் அப்படின்னா உடல் என்ற கோவில். மக்களிடம் உள்ள ஆன்ம சக்தி பலவாறான செயல் காரணமாக பல பெயர்களை பெறும். அது இடக்கலை பிங்கலை என்ற நுண்ணிய நாடிகளால் உடலை ஆளுகின்றது. அத்தகைய நாடிகள் நுண் உடலிலும் பரு உடலிலும் உள்ளன. மும்மலம் அப்படின்னா ஆணவம் கண்மம் மாயை என்பன. தயா அப்படின்னா அருள், தோயமதாய் அப்படின்னா கடலிடமாய் அப்படின்னு அர்த்தம். மூங்கிலி நின்று தோன்றும் தீயை போன்று இந்த உடல் என்ற கோவிலில் குடியிருக்கும் தலைவனான நந்தி ஒரு தாய் சேயினது அழுக்கை மாற்றுவதை போன்று உயிர்களின் மும்மலங்களின் அழுக்கை மாற்றி அருளாகிய கடலில் நின்றும் உதிக்கின்ற சூரியன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல்
117 சீவன் விளக்கம் பெறும். சூரிய காந்தமும் சூழ் பஞ்சும் போலவே சூரிய காந்தம் சூழ் பஞ்சை சுட்டிட சூரியன் சந்நிதியில் சுடுமாறு போல் ஆரியன் தோற்றம் முன் மலங்களே. சூரிய காந்தம் அப்படின்னா சூரிய காந்தக்கள், சூரியன் சந்நிதியில் அப்படின்னா சூரியன் முன்பு சூரிய காந்தக்கள் சூரியனின் ஒளியில் பஞ்சை எரிப்பது போன்று சிவகுருவின் தோற்றம் ஜீவனின் பாசத்தை எரித்துவிடும். ஜீவனும் அதை மறைத்துள்ள பாசமும் சூரிய காந்தக்கல்லும் அதனை சுற்றியுள்ள பஞ்சையும் போன்றவை. சூரிய காந்தக்கல் தன்னை சூழ்ந்துள்ள பஞ்சை சுடாது. அந்த சூரிய காந்தக்கல் கதிரவன் ஒளி முன்பு பஞ்சை சுட்டு எரிப்பது போல் ஜீவனது அறிவு குருவின் முன் பாசம் நீங்கி விளக்கத்தை பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 118வது பாடல்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.